Hi friends, welcome to our channel How to Finally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி வாடிக்கையாளரா இருந்தீங்க அப்படின்னா இந்த டிஎம்பி பேங்க்ல உங்களுடைய நெட் பேங்கிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூசர் ஐடியை நாம எப்படி ஆன்லைன் மூலமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நெட் பேங்கிங் வச்சிருந்து உங்களுடைய யூசர் ஐடியை நீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆன்லைன் மூலமா அந்த யூசர் ஐடியை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இங்க மேல பாருங்க லாகின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் TMB கனெக்ட் நெட் பேங்கிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆயிருக்கும். இதுல நீங்க நெட் பேங்கிங் லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடுல பாருங்க நெட் பேங்கிங் லாகின் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்ப TMB இன்டர்நெட் பேங்கிங் சேஃப் பேங்கிங் டிப்ஸ் அப்படின்னு போட்டு சில டிப்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்க கண்டினியூ டு லாகின் அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க அதை கிளிக் பண்ணிருங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேப்சா அதுக்கு கீழே பாருங்க forget பாஸ்வேர்ட் ரெஜிஸ்டர் ஃபார் நியூ யூசர் அதுக்கு கீழே வாட் இஸ் மை யூசர் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனீங்க அப்படின்னா forget யூசர் ஐடி அப்படின்னு போட்டு நமக்கு வந்திருக்கும். என்டர் யுவர் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் TMB கணக்கோட அக்கௌண்ட் நம்பரை நீங்க இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்திருக்க கேப்சாவை நீங்க கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறது கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டர் யுவர் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு அகைன் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP நீங்க இங்க என்டர் பண்ணுங்க. இங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கொடுத்துருங்க. சப்மிட் அப்படின்னு நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க உங்களுக்கு யுவர் லாகின் யூசர் ஐடி இஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய நெட் பேங்கிங் யூசர் ஐடி இங்க வந்துரும். இதுதான் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ஐடி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யுவர் லாகின் யூசர் ஐடி இஸ் அப்படின்னு போட்டு வந்திருக்கு பாருங்க. இதுதான் உங்களுடைய TMB வங்கியினுடைய யூசர் ஐடி, நெட் பேங்கிங் உண்டான யூசர் ஐடி. இந்த மாதிரி தான் நீங்க உங்களுடைய யூசர் ஐடியை நீங்க ஆன்லைன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். இதற்காக நீங்க பேங்க்குக்கு தான் போய் கேட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க அந்த குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.